ஸோ வேதாச்சலம் தான் வந்துட்டு அவருடைய உண்மையான பேர். பட் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவருடைய பேர் வேதாச்சலம்ங்கிறது சான்ஸ்கிரிட் நேமில் வரக்கூடியதுங்க. அதனால் வந்துட்டு அவர் என்ன பண்ணிடுவார்னா பியூரா தமிழாக இருக்கணும் அப்படின்னு மறைமலை அடிகள் அப்படின்னு வந்து பேரை மாற்றிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு, நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? ஸோ ருயின், கேடு. கேட்டினும் உண்டுவோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்ட்டு நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான். கேட்டினும் உண்டுவோர் உறுதி. சரிங்களா, கேடு அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்னென்னா, அதாவது தீய சூழ்நிலை, அதாவது ஒரு கெட்ட சூழ்நிலை. நம்மளுடைய ஒரு கெட்ட சூழ்நிலையில் ஒரு உறுதி இருக்குது. உறுதினா நன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கேட்டினும் உண்டுவோர் உறுதி, அதாவது அந்த கெட்ட சூழ்நிலையில் ஒரு நன்மை வந்துட்டு இருக்குது. என்னென்னா கிளைஞர், கிளைஞர்னா நண்பர், கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். ஸோ அந்த 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 கெட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்முடைய கிளைஞர் நண்பரை வந்துட்டு ஒரு ஈஸியாக நம்ம அளந்துட முடியும். அவங்க நமக்கு உண்மையாலுமே நண்பராக தான் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிட முடியும். அதான் சொல்லுவேன், கேட்டினும் உண்டுவோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். ஸோ அந்த ஒரு தருணம் தான் நம்மளுடைய நண்பரை வந்துட்டு எப்படி நம்ம உண்மையாலுமே ஒரு நண்பரானான்ட்டு அளந்து காட்ட முடியும், அளந்து கொள்ள முடியும். சரிங்களா, அளந்தறியக்கூடிய ஒரு கோலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு திருவள்ளுவர். ஸோ கேடு. ஸோ நெக்ஸ்ட்டு, தவறான ஆலோசனைக்கு ஒரு மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்? சரிங்களா, 70 கோடி பகைவருக்குங்களாம். 70 கோடி பகைவர்களுக்கு இருக்குது இந்த மந்திரி வந்துட்டு. ஊன்றுகோல் நாடகத்தை எழுதியவர் யார்? ஸோ ஊன்றுகோல் நாடகத்தை எழுதியவர் முடியரசன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ முடியரசன் வேற என்ன நூல்கள் எழுதியிருக்கார் நாடகம் உங்களுக்கு தெரிஞ்சு? 9 வாசல்களாக திருமூலர் கூறுவது என்ன? ஸோ 9 வாசல்களாக திருமூலர் கூறுவது மனித உடலை பற்றி தான் கூறுறாருங்களாம். சரிங்களா, மனித உடல் பற்றி தான் திருமூலர் கூறுறாரு. இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், பின்வரும் சொற்றொடர்களில் எவை வட்டெழுத்துக்கள் பற்றிய சரியான விடைகளாகும்? கிபி 3ஆம் நூற்றாண்டில் வட்டெழுத்துக்கள் திராவிட அல்லது தமிழ் பிராமி நடையிலிருந்து உருவானது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் முழுமையாக வளர்ச்சியடைந்தது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் இருந்த சோழ பேரரசின் காலத்திலும் வட்டெழுத்துக்கள் நடைமுறையில் இருந்தன. சரிங்களா, இதில் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ மட்டும்தான். ஸோ கிபி 3ஆம் நூற்றாண்டில் தான் வட்டெழுத்துக்கள்ங்கிறது திராவிடம் அல்லது தமிழ் பிராமி நடையிலிருந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு தானுங்களாம். எப்போ உருவாயிருக்கு வட்டெழுத்துக்கள்? 3ஆம் நூற்றாண்டில் அதாவது உருவாயிருக்கு. ஸோ மிஸ்ஸிங் ஒன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ SCD TEF UGH. சரிங்களா, எஸ்க்கு வந்துட்டு என்னென்னா 19, எஸ் வந்து 19, T வந்து 20, U வந்து 21. ஸோ 22 வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா V தான். ஆன்சர் என்ன வரும்? VIJ தான் வரும். The population of the town is increasing at the rate of 5%. It was 1200 in the year 2020. Find the population in the year 2023. ஸோ இந்த பர்சன்டேஜ் மாடல் சம்ஸ் வந்து பார்த்தோம். இப்போது 1200 இப்போ இருக்குது. அடுத்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 5% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 100% இருக்குன்னா அடுத்த வருஷம் 105% இருக்குமா? ஸோ இப்போ 100% இருக்குன்னா அடுத்த வருஷம் என்னவாக தான் இருக்கும்? 5% இன்க்ரீஸ் ஆகி 105 மாதிரி இருக்குமா? அப்போ 105%. சரியா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா 21/20 கூட எழுதலாம். ஸோ 5%க்கான வேல்யூஸ் என்ன? 1/20 வரும். ஸோ அப்போ 105 என்னவாக இருக்குன்னா 20 + 1 21/2. ஸோ அப்போ அடுத்த வருஷம் அதோடைய பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 21/20 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வருஷம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எப்போனா 2021. அடுத்ததான் இதில் இருந்து திரும்ப 21/20 இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப அதுக்கு அடுத்த வருஷத்தில் 3ஆவது வருஷத்தில் 21/20 இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். இது 4 3 வந்துட்டு வரும். ஸோ ஆன்சர் என்னென்னா 21 கியூப். 21 கியூப் என்ன வருங்க? 21 ஸ்கொயர் 441 இன்ட்டு 21 போட்டோம்னா 441 882. ஸோ 1 6 12. ஸோ 9261 டிவைட் பை 2 வந்துட்டு வருது. இன்ட்டு 3 வர போடணுமா? ஸோ 9261 இன்ட்டு 3 3 18 3 2 617 3 9 சார். ஸோ டிவைட் பை 20ங்களா? ஸோ டிவைட் பை 20. அப்போ பாயிண்ட் வச்சுக்கிட்டேன்னா 0 அடிச்சுன்னா இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 2 டேபிள் அடிச்சுன்னா 2 1s are 2, 2 3s are 6, 2 8s are 16, 2 9s are 18. ஸோ 1389 தான் வந்துட்டு ஆன்சர். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுதுங்களா இந்த இடத்துல? 21/20ங்கிறதெல்லாம்